இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். மதுரையில் பண்டரிபுரம் பாண்டுரங்கனி 200 நாம சங்கீர்த்தன கலைஞர்களுக்கு பூஜிக்கும் 22ஆம் ஆண்டு பாகவத நாம சங்கீர்த்தன மேளாவில் பங்கேற்க சுவாமி ராமானந்த சரஸ்வதி அழைப்பு. மதுரை TVS நகர் துரைசாமி சாலையில் உள்ள சுவாமி ராமானந்த சரஸ்வதி ஸ்ரீ சங்கர ராஜராஜேஸ்வரி பீடம் சார்பில் 22ஆம் ஆண்டு பாகவத சங்கீர்த்தன மேளா வரும் மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் மதுரையில் பண்டரிபுரம் என்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட பாண்டுரங்கனின் நாம சங்கீர்த்தன கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள். இதற்கான விழா ஏற்பாடுகளை செய்து வரும் மதுரை ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பீடத்தின் ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: சென்னை பகவத் நாம பிரச்சார மண்டலி சபை ஒவ்வொரு வருடமும் அயோத்தி, பத்ரிநாத், துவாரகா, பத்ராச்சலம், உடுப்பி, ராமேஸ்வரம், காசி உட்பட பல்வேறு புண்ணிய தலத்தில் பாகவத நாம சங்கீர்த்தன மேளாவை நடத்தி பகவான் பாண்டுரங்கனின் சங்கீர்த்தனை அடுத்து நாடும் மக்களும் எல்லா நன்மையும் நோயின்றி வாழ வழிபாடு நடத்துவது வழக்கம். இது 20 வருடத்திற்கு மேல் நடைபெற்று வருகிறது. இதேபோல இந்த ஆண்டு வருகிற மே 28ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி என 5 நாட்கள் மதுரை தல்லாகுளம் லட்சுமி சுந்தர மஹாலில் நடைபெறுகிறது என்றும் இந்த விழாவில் சண்டி ஹோமம், 108 சுவாசினி பூஜை, மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் ருக்மணி திருக்கல்யாணம் ஆகியன சிறப்பாக நடைபெற உள்ளது. இதன் விசேஷமாக 1008 சாலை கிராம பூஜை நடைபெற உள்ளது. இதனை 100க்கும் மேற்பட்ட நாம சங்கீர்த்தன கலைஞர்கள், வேத விற்பனர்கள் இதில் கலந்து கொண்டு பாடுவது வழக்கம். இந்தியா முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பாண்டுரங்கனின் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக பண்டரிபுரம் பாண்டுரங்கனின் கோவில் போன்ற அலங்கார வடிவமைப்பில் அமைத்து அதில் சுவாமிகளை அலங்கரித்து பூஜைகள் செய்ய பண்டரிபுரம் கோவில் பண்டிதர்கள் வருகை தர உள்ளார்கள். பண்டரிபுரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று பாண்டுரங்கனை பக்தர்கள் தரிசிக்கும் உணர்வை காண முடியும். இங்கு நடக்கும் பூஜைகள் பங்கேற்று வழிபடும் பக்தர்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். விழா நடக்கும் நாட்களில் அன்னதானம் நடைபெறும் என்றார்கள். விழாவில் பிளாஸ்பூர் சச்சிதானந்த சுவாமிகள், வைசாக் ராமானந்த பாரதி சுக்கல் மற்றும் பல ஜீயர் சுவாமிகள், ஆதீன கர்த்தர்கள் பங்கேற்கிறார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சென்னை பசுவந்த் நாம பிரச்சார மண்டலி ஒருங்கிணைப்பாளர் கடலூர் கோபி பாகவதர், தலைவர் சுவாமிநாதன், செயலாளர் சங்கர், பொருளாளர் விஸ்வநாதன் ஆகியோர் மதுரை அனுக்கிரக நிறுவனர் நெல்லை பாலு உடன் இருந்து செய்ய உள்ளனர். மதுரையிலிருந்து செய்தியாளர் சீனிவாசன். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சத்குருநாதனுடைய அனுகிரகத்தையும் வேண்டி யாவரையும் இந்த மேளாவிற்கு வரவேற்கின்றோம். மதுரையில் பண்டரிபுரம் என்ற நிகழ்வும் உள்ளது. பண்டரிபுரத்தில் எப்படி பாண்டுரங்கனுக்கு தினமும் பூஜைகள் நடைபெறுகிறதோ அதே போல் இங்க இந்த பண்டரிபுரம் மாதிரியே ஒரு செட்டிங்ஸ் போட்டு பாண்டுரங்கனை வச்சு அங்கே பூஜை பண்ணக்கூடிய அதே அங்க உள்ள பண்டான்னு சொல்லுவாங்க, இங்க பக்தர்கள்னு சொல்லுவாங்க, அங்கே மகாராஷ்டிரால பண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடியவர்களே வந்து இங்க பாண்டுரங்கனுக்கு தினப்படி பூஜையானது நடந்து பக்தர்கள் அனைவரும், ஆன்மீக பெருமக்கள் யாவரும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பகவன் நாம பிரச்சார மண்டலி சார்பிலும் ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீட்டத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். நாராயண் நாராயணன். முக்கியமானது வரவங்க எல்லாமே அப்போ 70, 80 தான். அவங்கெல்லாம் வெளியூர்லாம் போக முடியும். 70 வயசுக்கு மேலே யாரும் ஐசியூவில் தான் போக முடியும். சாப்பாடு ஃப்ரீ எல்லாருக்குமே. ஸோ அவங்க வந்து நிம்மதியாக இருந்து 4 நாள் தங்கி இருந்து அவங்க வேலை சாப்பிட்டு இந்தியா, பாம்பே, டெல்லி, துபாய் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. பசங்க ஐசியூ ஆக மாட்டாங்க. அதனால் சம்மரில் ஒரு டூர் மாதிரி காசு இல்லாத ஒரு டூர் பற்றிட்டு வருவாங்க. வியாபாரம் கிடையாது, எல்லாமே அவங்களுக்கு இலவசம் தான். சாப்பிட வர பக்தாளுக்கும் இலவசம் தான், சாப்பாடு தான். அதனால் நிறைய பேர் கலந்துக்கணும், இதை அனுபவிக்க நான் ஆசைப்படுறேன். சாமிஜி, பிராமணர்களா மட்டும் இருக்கிற மாதிரி இந்துக்கள் யாருனாலும் வரலாம். எல்லோரும் இந்த பூஜையினுடைய நோக்கம் என்ன சாமி? உலக அமைதி, அந்த மாதிரி உலக அமைதி எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும். லோகக்ஷேமத்திற்காக உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும். யாவரும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்லுவார்கள். அதேபோல்
இந்த உலகத்தில் யாவரும் ஒன்றாக இருந்து எல்லோரும் நலனாக இருக்க வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும், எல்லோரும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. இந்த நிகழ்வும் அதே பக்தர்கள் யாருமே பிராமணா கிடையாது. நாதரீரத்தினுடைய வளர்ச்சியினாலும் காலம் மாறுபட்டுல பல்வேறு மாற்றங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற மாற்றங்கள் வளர்ச்சியை நோக்கி போகுதா? மனிதர்களா இருக்கிறாங்களா? உங்களுடைய பார்வையில் எப்படி சாமி இருக்கு? நிறைய வன்முறைகள் நிறைந்த நாடா இருக்கு, அதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சத்சங்கங்கள் நடந்து எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பதில் சொல்லலாம். வேற என்னென்ன விதமான புராண கருத்துக்கள் அந்த மாதிரி எதுவும் இங்க பரிமாறப்படுமா? இல்ல பூஜை மட்டும்தானா சார்? புராண கருத்துக்கள் எல்லோரும் எல்லா ஜாதி எல்லா மதத்தினரும் இதில் கலந்து கொண்டு நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும், வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் அகஸ்தியர் பாடல். இந்த நாம கீர்த்தனம்ங்கிறது பக்தி சங்கீதம். சுவாமி பகவானை பற்றி பாடக்கூடிய ராமரோ, கிருஷ்ணரோ, முருகரோ, அம்பாளோ எல்லா தெய்வத்தை பற்றியும் இந்த பஜனையில் இந்த பகவான் நாம சங்கீர்த்தனம்ங்கக்கூடிய இந்த பஜனையில் நடைபெறுகிறது. இது எல்லாம் உலகமெல்லாம் பறந்து வீடெல்லாம் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு வீடும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு பக்தர்களும் நல்லா இருக்கணுங்கிற உயர்ந்த நல்ல எண்ணத்தோட ஒரே எண்ணத்தோட நடத்தக்கூடிய விழாவும். இந்த சின்ன எர்ணாகுளத்தில் மாணவி அரசியல் பேசுறாங்க. தொடர்ந்து இந்த மேலூர் போய் டங்ஷன் கொண்டு வராங்க, மக்கள் பயங்கரமா போராடிட்டு. இல்ல இயற்கை வளங்கள் சுரண்டப்படுதில்ல, அது எப்படி பாக்குறீங்க? ஒன்லி இது இந்த மேலாக்காக உள்ள பிரஸ் மீட் இது. அதனால வன்முறை இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. அம்பாள்கிட்ட அதுதான் வைக்கிறோம். எங்கேயுமே வன்முறை கூடாது.